ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். மஸ்கட்லேருந்து இன்றைக்குடைய காலையில் ஒரு முக்கியமான பதிவு. நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமோட முக்கியமான ஒரு ஸ்டோரி. அவர்கிட்டருந்து கற்றுக்கிட்ட ஒரு சில வார்த்தைகள். அவர் அப்துல் கலாம் வந்து நம்ம குடியரசுத் தலைவராக இருக்கும்போது ஒரு ஸ்கூலுக்கு வந்து விசிட்டிங் வராரு. அப்போது ஸ்கூலில் எல்லாமே செட் பண்ணி வச்சிட்றாங்க. நாளைக்கு அப்துல் கலாம் சார் வராங்க, இம்மிடியேட்டாக நாளைக்கு யார் யார் வந்து ஃபஸ்ட்டு பேசணும், யார் யார் அவரை மீட் பண்ணணும், எல்லாமே ப்ரோக்ராம் எல்லாமே செட் பண்ணி வைக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு யார் பேசணும், செகண்ட் யார் பேசணும், மாணவர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்லி வைக்கிறாங்க. அதில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அந்த ஸ்கூலில் வந்து பயங்கர சேட்டை பண்ணுற ஒரு பையன். அந்த பையன் வந்து நீ நாளைக்கு மட்டும் வரவேணாப்பா, நீ நாளை கழிச்சு வா, ஒன்றும் பிரச்சனைன்னு சொல்லி அவனுக்கு லீவ் கொடுத்துறாங்க. ஆனால் அந்த பையன் என்ன பண்ணா, அப்துல் கலாம் நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இம்மிடியேட்டாக நாளைக்கு வந்துடுறான் ஸ்கூலுக்கு. வந்துட்டு நாளைக்கு காலையில் நம்ம குடியரசுத் தலைவர் எப்போதும் போல் நம்ம ஸ்கூலுக்கு வந்து ரீச் ஆகிறாரு. வந்ததுக்கப்புறம் எல்லாம் மீட்டிங்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்டை பார்த்து கொஸ்டின் கேட்குறாரு. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் செட் பண்ணி போல் ஸ்டூடெண்ட் கேட்குறாரு. அந்த பையன் கேட்குறதுக்கு வந்து தடுமாறிடுறான். கொஸ்டின் கேட்க ஒரு மாதிரி ஸ்கிரிப்டடாக போகலான்னு பார்க்குறாங்க, ஆனால் தடுமாறிடுறான். உடனே அந்த சேட்டை பிடிச்ச பையன் எதிர்பார்க்கவே இல்லை யாருமே. டக்குன்னு எந்திரிச்சு, ஐயா நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னோடனே, சரி கேளுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயா உங்கள் முடிய வெட்ட மாட்டிங்களா, ரொம்ப படத்தை படுக்கவே இருக்குது, இப்படி சாய்வாக இருக்கான் அப்துல் கலாமுக்கு முடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஏன் இப்படி இருக்குது உங்களுக்கு, நீங்கள் சலூன் கடைக்கெலாம் போக மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாப்புல அந்த பையன். உடனே அந்த பையனை உடனே மேடை கூப்பிட்றாங்க. எல்லா டீச்சர்ஸும் எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. ஐயோ இந்த பையன் என்ன பண்ண போகிறானோ அப்படின்னு. கூப்பிட்டோன்னா இங்கே வாப்பா அப்படின்னாரு. ஓ முடி ஏப்பா இப்படி தூக்கி நிற்கிது, நெற்பயிர் போல் உன் முடி வந்து நல்லா தூக்கின்னு இருக்குது, ஏன் முடியை பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். அதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீ இப்போ தான் வளர்ந்து வர்ற பையன், உன்னுடைய வாழ்க்கை வந்து எப்போதும் இது போல் நிமிர்ந்து தலைநோக்கி நிமிர்ந்து வாழ்க்கையில் நீ வந்து நிமிர்ந்து வாழ்க்கையில் ஜெயிச்சு வரணும். அப்படி பாசிட்டிவாக சொல்கிறாரு. என்னுடைய முடி வந்து இப்படி படுத்த படுக்கையாக இருக்குன்னா, நான் வாழ்க்கையில் வளர்ந்து வந்துட்டேன். இனிமேல் வாழ்க்கையில் வளர்ந்து வந்ததுக்கப்புறம் வாழ்க்கையில் நிறைய வெற்றி செஞ்சுருக்கேன். இருக்கிற இடத்துல நான் பணிவாக இருக்கணும், அதனால தான் நான் வந்து படுத்த படுக்கையாக வச்சுருக்கேன். அதோட ரெஸ்பெக்ட் தான் இது. உன்னோட ரெஸ்பெக்ட் வந்து நீ வந்து நிமிர்ந்து ஒரு போர்ஸாக வரணும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே ஷாக்காகிறாங்க. அப்துல் கலாம் இது மாதிரி ஒரு பதில் சொல்லுவார்னு யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. அவர்கிட்ட இருந்த கற்றுக்கிட்ட ஒரு கவிதை ஒன்று இருக்குது, ஒரு இம்பார்ட்டன்டான கவிதை அது. ஒரு டைம் உங்கள் கனவுல வந்து ஒரு டைம் நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து கனவு. அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் டைம் நீங்கள் அதே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு ஆசை தான். ஒரு பொருள் ஒரு இது மேலே நீங்கள் பழைய முறை வந்து அதே நினச்சிக்கிட்டே இருக்கீங்கன்னா அது வந்து உங்கள் மிகப்பெரிய லட்சியம் அது. ஆமாம், ஒரு வாட்டி 2 வாட்டி நம்ம நினச்சிட்டு இருந்தால் இது நடக்குமான்னு நினச்சி ஆசைப்பட்டே இருப்போம். திருப்பி அந்த ஆசையை வெறியாக மாற்றணும், லட்சியமாக மாற்றினா அதில் பல வாட்டி முயற்சி பண்ணணும், அதை நினச்சிட்டே இருக்கணும், எண்ணங்களை செயலாக மாற்ற முயற்சி பண்ணணும், அப்போ அது லட்சியமாக மாறும். ஸோ அதனால் நம்ம ஒரு கனவை நீங்கள் நினச்சிங்கன்னா 1 டைம் 2 டைம் கண்டினியூ வந்துட்டே இருந்துச்சுன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு லட்சியம் உங்களுக்கு லைஃப்பில் கிடைக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதுக்கான கனவு காணுங்க, வெற்றி பண்ணலாம். அவர் அதில் இன்னொன்று சொன்னார், கனவு காணுங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனால் எல்லோரும் கனவு காண்டே இருப்பாங்க. ஆனால் அந்த கனவை காண்றதுன்னா தூக்கத்தையே டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு அந்த கனவு காணுன்னு சொல்லுவார். நம்ம தூங்கிட்டே கனவு காண்றது அது நார்மலாக முடிஞ்சிடும், நடக்காது சில நேரத்தில். நம்ம தூக்கத்தையே டிஸ்டர்ப் பண்ணி அந்தமாரி ஒரு விடுத்தமான கனவு காண்டதான் அதை ஜெயிக்கிறதுக்கான முயற்சியை நம்ம எடுப்போம். ஸோ அதுவுமே காணுவோம் கண்டிப்பாக. ஓகே, இந்த சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, நாளைக்கு பதிவில் மீட் பண்ணலாம். ஓகே கைஸ், நாளைக்கு பதிவில் மீட் பண்ணலாம்.